புரட்டாசி மாதம் நான்வெஜ் செய்யலைன்னா என்ன, நான்வெஜ் ஸ்டைலில் இந்த வெஜ் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தொட்டுக்க கூடவே இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லன்ற ஃபீலே இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாற்றி ஈஸியாக நான்வெஜ்ஜுன்னு சொல்லி வெஜிடேரியனை கொடுத்துடலாம். இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டைலில் இருக்கிற இந்த சிக்கன் பிரியாணி அதை பார்க்கும்போது நிஜமாகவே ரியல் சிக்கன் மாதிரியே இருக்கும். உங்கள் வீட்டில் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் கேட்குறவங்களுக்கு இந்த வெஜ் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான்வெஜ்ஜே வேணாம், இதுவே கூட செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு போன்லாம் இருக்காது. ரியலான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கூடவே இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ரெசிபி இப்போ சொல்கிறேன். ஆல்ரெடி வெஜ் ப்ரான் போட்டேன், ஆனால் அதுக்கு ரெசிபி போடல. நிறைய பேர் ரெசிபி கேட்டதுனால இப்போ நான் இந்த ரெசிபியை கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டு அதுவும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, நான் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மீட் எடுத்திருக்கேன், அதாவது 1 கிலோ வெஜ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ ஈக்குவலாக எடுத்திருக்கேன், அது போட்டுக்கோங்க. நல்லாவே வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இப்போது நம்ம அந்த வெஜ் சிக்கன் பீஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான்வெஜ் பீஸை எப்படி நம்ம ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வெஜ் சிக்கன் பீஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கவர்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம். இது நீங்கள் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு KFC சிக்கன் ஞாபகம் வந்திருக்குமே, ஏன்னா எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. KFCயில் பாப்கார்ன் மாதிரியே இருந்துச்சு, பீசஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நம்ம நல்லா நம்ம நான்வெஜ் சிக்கன் எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா போட்டு அந்த ஹீட்லேயே தண்ணி விடாமல் ஹீட்லேயே நம்ம குக் பண்ணோம். ரொம்ப சாஃப்டாக ஆகிடும் குக் பண்ணும்போது. கூடவே நமக்கு தேவையான அளவு புதினா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி கடைசியாக கொஞ்சமாக தயிர் விட்டு அது நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே கிரைண்ட் ஆகட்டும், எல்லாமே ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம். ஸோ அந்த அரிசி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கிலோ மீட்டுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது கரெக்டான பதம், அதுக்கு கம்மியாகவும் வேண்டாம் அதுக்கு அதிகமாகவும் வேண்டாம். இந்த அரிசிக்கு நான் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வீதம் ஊற்றிருக்கேன், சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் 1 கிலோக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன், வெறும் தனி மிளகாத்தூள். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் குக் ஆகி அந்த தண்ணியெல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிடும். தண்ணி சுண்டுற நேரத்தில் நம்ம ஒரு சின்ன லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது தம் போட்டு 20 மினிட்ஸ் விட போகிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? வாவ், சாதம்லாம் அப்படியே பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணியை கரெக்டான பக்குவத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்கன்னா கூட சாதம் குழஞ்சி ஒரு மாதிரி அந்த பிரியாணி லுக்கே இருக்காது. ஸோ இது நல்லாவே பதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் போதுமா? சைட் டிஷ் வேணாமா? வாங்க வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வாங்கியிருக்கிறது வஞ்சரம் ஃபிஷ், அதாவது வெஜ் வஞ்சரம் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். வஞ்சரத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்கின் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். இதை நான் நார்மலாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை வறக்கிற அந்த மசாலா தான் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போட்டு எடுக்க போகிறேன். 2 காம்போவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரை பண்ணும்போதே அந்த ஃபிஷ்ஷோடைய வாசனை அப்படி வரும். அதே மாதிரி பிரியாணியோடைய ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும். அந்த தெருவே மணக்கும். செம்மையான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி ரெடி. வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அந்த டேஸ்ட்டு. வா, வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட வீடியோ எடுக்கிறதுக்குலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியல. செஞ்சு வச்சுன்னா சுட சுட சாப்பாடோட அந்த ஃபிஷ் ஃப்ரை. ஆஹா, நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ஒரு டேஸ்ட்டில். வேறு என்னங்க வேணும்? அந்த சிக்கன்லாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குப்பா, வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். டாடா, பாய்.